ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கதையில் பார்க்க போகிற சீன் எப்படி அவங்க ஸ்கூலில் நல்லா படிக்கிறாங்க, எப்படி அவங்களோட கோல் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? காவ்யாவும் ஷாலினியும் இன்றைக்கி அவங்க ஸ்கூல் முதல் நாள் கிளம்பி போகிறாங்க. அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு யோசனை வருது. அவங்க ஷாலினி காவ்யா கிட்ட சொல்கிறா, அப்போ காவ்யா சொல்கிறா, நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன். நம்ம 2 பேருமே சரி நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வக்கீல் ஆகும். உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க பேசின்னு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அப்பாவும் கூட வர்றாரு. கூட எச்எம் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி 2 பேரும் சேர்க்கும்போது காசு கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. யாராவது ஒருத்தரை சேருங்கன்னு சொன்னாங்க. அப்போ காவ்யா ஃபஸ்ட்டு ஷாலினி சேர்த்துங்க, நான் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஷாலினி தான் கண்டிப்பாக படிக்கணும், ஏன்னா அவள் தான் நிஜமாக வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஷாலினி இல்லை நான் சேர மாட்டேன், நீங்கள் காவ்யாவை சேருங்கன்னு சொன்னாங்க. இது 2 பேரும் இப்படி இவ்வளோ ஒத்துமையாக இருக்கும்போது 2 பேரும் படிக்கணும்னு ஆசைப்படும் போது அந்த மேடமும் சரி நான் 2 பேரையும் சேர்த்துக்கிறேன், நீங்கள் இப்போ ஃபீஸ் கட்டினாலும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கட்டிடுங்க, எப்படின்னா கட்ட பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. ஃபஸ்ட் நாள் இவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு. வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்துச்சு. எப்படி நம்ம இது பண்ண போகிறோம்னு தெரில, சாப்பிட்றதுக்கோ ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுன்னு இவங்க அவங்க வீடு பக்கத்தில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே அந்த பாட்டிக்கு ஒரு 4 மணி நேரம் அவங்க கூடயே இருந்து பார்த்துட்டுனா அவங்களுக்கு சாமான் தொலைக்கி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா, ஒருத்தருக்கு 50 ரூபா, 2 பேருக்கு 100 ரூபா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த 100 ரூபா வச்சுன்னு இவங்க இந்த வேலையை டெய்லியும் பார்த்துன்னு சரி 100 ரூபா வருது, சாப்பாடுக்கும் அவங்க அப்பா எதனா செஞ்சாருன்னா அப்படியே ஃபீஸ் கட்டின்னு அவங்க லைஃப் கொஞ்சம் போயினே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஷாலினிக்கு படிக்கவே முடியல. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி சமயத்தில் தான் அவள் காவ்யா கிட்டே கேட்குறா, இந்த மாதிரி என்னால் படிக்க முடியல, என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும் தான், நீ படிக்கலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உனக்கு நான் வக்கீலாகி உன்னோட கேஸ் நான் எடுத்து நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா சொல்கிறா. இந்த சந்தோஷத்தில் அவள் கொஞ்சம் சரியாகவே படிக்காமல் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இருந்துடா. அதனால் காவ்யா கொஞ்சம் டென்ஷன் ஆகி, இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் கேட்கவே மாட்டேன், நீ படிக்காமல் இருந்தால் எப்படி உன்னோட லைஃப் ஆகும், உன்னை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க சொல்ல, அதுக்கு நீ ஃபெயில் ஆகக்கூடாது, நீ பாஸ் ஆச்சு ஆனால் தான் நான் உனக்கு கேஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவளை மாற்றி மறுபடியும் இவளுக்கு சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு இவங்க 10த்தும் நல்லபடியாக முடிச்சு 12த்தும் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ காலேஜ் சேர்த்த எப்போவுமே ஷாலினி கொஞ்சம் இதுவாக தான் படிப்பா. இப்போ அவள் 300 சில்லறை எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கா, இல்லைன்னா அவள் ஃபெயில் தான் இருப்பாள். காவ்யா 446 மார்க் எடுத்துகிட்டு சரி காலேஜ் சேரலான்னு யோசிக்கும் போது எந்த காலேஜ், அவங்க ஊர் பக்கத்தில் எங்கேயுமே காலேஜே இருந்ததே இல்லை. அவள் காலேஜ் எங்கே சேரலான்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது தான் சரி நம்ம சென்னை சைடு எங்கேயாவது போய் சேரலான்னு பார்க்கும்போது ஒரு காலேஜில் இவள் மார்க்குக்கு இவளே கூப்பிட்டுட்டு இவள் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டும் 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிப்போன்னு சொல்லும் போது சரி அந்த காலேஜ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் இவங்களே போய் கேட்டு சேர்ந்துடுறாங்க. ஒரு நல்ல காலேஜ் தான், ஆனால் அவ்வளோவா டீச்சிங்லாம் கிடையாது. இருந்தாலும் அவங்க அந்த காலேஜில் போய் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ காலேஜ்லாம் சேர்ந்துட்டோம், இப்போ நம்ம காலேஜுக்கு தேவையான திங்ஸ் புக்கெல்லாம் எப்படி வாங்குறது, அவங்களால அங்கே படிக்க முடியாமல் அந்த காலேஜ்லேருந்து நின்றுட்டு அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப ஃபஸ்ட்டு இருந்ததோட உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அவராலேயும் ஒழுங்காக வேலை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 4 மாதம் காலேஜ் போகாமல் நின்றுட்டு அதுக்கப்புறம் இவங்க தனியாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே துணி கடையில் போயிட்டு வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. மாதம் 8000 ரூபாய் சம்பளம் வரும். அதில் 5000 ரூபாய் அவங்க அப்பாவுக்கு உடம்புக்கே சரியாக போய்டும். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்க அப்பா சொன்னார், என்னை பார்க்குறத விட்டுட்டு காசை சேர்த்து வச்சு நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லும் போது ஷாலினி சொல்கிறா, என்னோடய சொந்த அப்பா கூட இந்த மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க, நீங்கள் என்னை பார்த்துக்கினீங்க, நான் என்னோடய கேஸில் நான் ஜெயிக்கிறனே இல்லையோ, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னாவே அதுவே எனக்கு போதும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும், நான் இது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுனாலும் காசு மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையால இவள் சொல்கிறத பார்த்து அவங்க அப்பா சந்தோஷப்பட்டார்.
சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 2 மாதத்துலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆகிட்ட பிறகு அவர் பழையபடி அவரோட வெல்டிங் வேலையை தொடக்க போயிட்டார். அவர் போனோடனே நிறைய இப்போ திருப்பி எல்லாம் செய்யும்போது அவர் ஓவர் டைம்லாம் பார்த்து நிறைய காசு வந்துடுவே. அவங்க 2 பேரையும் இவர் படிக்க வச்சார். இவங்க மறுபடியும் போயிட்டு வேறு காலேஜ் தேடி தேடி பார்த்தாங்க, காலேஜே கிடைக்கல. அதுக்கப்புறம் 2 மாதம் வீட்டில் சும்மாவே இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க காலேஜ் போனாங்க. காலேஜ் போயிட்டு அவங்க படிக்கும்பொழுது தான் அவங்க அந்த ஷாலினிக்கு வந்து ஒரே மாதிரியாகவே இருக்குது. ஏன்னா அந்த காலேஜில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்ந்துருக்காங்க. அவளுக்கு அதை பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு டென்ஷனில் வந்து காவியாவோட ஷாலினி அந்த அளவுக்கு படித்து எப்படின்னா இதில் நான் ஜெயிக்கணும், ஃபஸ்ட்டு உங்கள் மேலே தான் கேஸ் போடணும்னு சொல்லிவிட்டு காவியாவோட ஷாலினி அந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம்லேயும் நல்ல மார்க்லாம் எடுத்து சூப்பராக படிச்சிருந்தா. என்ன தான் இருந்தாலும் கரெக்டாக வேலையெல்லாம் செய்வ. அதுக்கப்புறமேட்டா இன்னமும் துணி கடையில் வந்து பாதி நேரம் வேலைக்கு போவாங்க. காலேஜ் ஆஃப் டே வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும்போது கூட சைடில் அந்த அளவுக்கு காவியா எப்போவுமே வந்து பாப்பா ஷாலினி அவ்வளோவா படிக்கவே மாட்டாள். ஆனால் இந்த காலேஜில் போனது அவங்கள பார்த்ததுலேருந்து அவங்களோட நிறைய மார்க் எடுக்கணும்னு ஷாலினி வந்து அந்த அளவுக்கு டாப்பராக சூப்பராக படிச்சுனே இருந்து அவங்க காலேஜும் நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. காலேஜ் முடிச்சிட்ட பிறகு அவங்க ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து டிகிரி கிடச்சிச்சு. இனி அவங்க வக்கீல்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போடுறாங்க. கேஸ் போடும்போது ஷாலினி போய் கேஸ் போடுறா. அந்த கேஸ் போட்டோடனே அந்த இடத்துல வந்து அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அவளால் பேசவே முடியாமல் போயிடுது. அவளால் அந்த கேஸில் ஒழுங்காக வாதாடவே முடியல. அவளால் பேசவும் முடியல. திக்கி அமைதியாக இருந்துட்டா. ஜட்ஜு வந்து இது நாங்கள் அடுத்த நாளைக்கு ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லிட்டு திருப்பி ஒத்தி வச்சிட்டாங்க. அப்போ தான் இவங்க வந்து ஒரு ஓரமாக வந்து அழுதுறேன், ஏன் இது மாதிரி நீ நல்லா தானே படித்த, இவங்கள பார்த்தோன்னு நல்லா படித்தேன்னு காவியா கேட்கும்போது என்னவோ தெரியல, என்னால் அவங்கள பார்த்தா பேச முடியலன்னு ஷாலினி சொல்கிறா. சரி நான் வேணா உனக்கொசம் வாதாடுறேன், நான் தானே அது சின்ன வயசுலேருந்து நினச்சிருந்தேன். அதனால் வந்து ஷாலினியும் காவியாவும் பேசி சரி இந்த வாட்டி நான் வாதாடுறேன்னு சொல்லிட்டு காவியா சொன்னோன்னே சரி நீ எனக்கொசம் நீ ஜெயிச்சானா நான் ஜெயிச்சானு சொல்லிட்டு ஷாலினி வந்து காவியாவே வாதாட சொன்னான். ஒரு 4 நாள் கழித்து அந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. காவியா போகிறா. காவியா போயிட்டு நல்லா வந்து கேஸில் நல்லா கேள்விலாம் கேட்டு 2 பேருக்கு நல்லா பதிலடிலாம் கொடுத்து கேள்விலாம் கேட்டு நல்லா இது பண்ணின்னு இருக்கும்போது தான் ஜட்ஜு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து காசு வாங்கிக்கின்னு இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து இந்த வாட்டி வந்து உங்களுக்கு கேஸ் ஹியரிங்கில் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 மாதம் கழித்து ஹியரிங்கை தள்ளி வச்சுட்டு அவர் போயிட்டார். போயிட்ட பிறகு இவங்க வந்து திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்தோன்னு யோசிக்கிறாங்க, நல்லா தானே வாதாடணும், நம்மள மேலே என்ன தப்பு, எதுக்கோசம் டைம் இன்னும் இருந்துச்சு, அப்போ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மூடிட்டாங்களே அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது இவங்க யோசித்து நந்து போயினே இருக்காங்க. எதனால் வந்து காவியாவால் வாதாட முடியாமல் ஷாலினி வந்து வாடாடினா, ஷாலினி வந்து கேஸ் ஹியரிங் அப்போ அவள் ஜெயிச்சாலா தோத்தாளா, அவங்களுக்குலாம் அவள் தண்டனை வாங்கி கொடுத்தாலே இல்லையா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.